ரொம்ப சந்தோஷம் டு பி பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட். முக்கியமாக ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் யுவராஜ் அவர்கள். ஏன்னா முக்கியமாக எனக்கு இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீனி போடுற விதமாக எனக்கு இந்த ஒரு ஸ்கிரிப்டு அமைஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வேறு இன்னொரு ஒரு ப்ராஜெக்டுக்காக தான் சந்தித்தோம் நானும் யுவராஜும். அப்புறம் தான் இந்த ஒரு தெனாலிராமனுடைய ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்குண்டான எல்லா ப்ராசஸும் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பேசிட்டு இருந்தோம். அப்படி தான் ரைட் டைமில் வந்து ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் இந்த குரூப் வந்து எங்களை இந்த ஒரு ஸ்கிரிப்டை ஓகே பண்ணி அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணாங்க. இவ்வளோ லேவிஷாக இப்படி ஒரு பட்ஜெட்டில் ஏஜிஎஸ் போன்ற ஒரு 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 நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வடிவேல் சார், அவருடைய நிறைய திரைப்படங்களுக்கு நான் வந்து முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து காமெடி ரோல்ஸ் பண்ண நிறைய திரைப்படங்கள், கிரி, தலைநகரம், மருதமலை, வாத்தியார் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அவரோட நிறைய 60% 70% அவருடைய ஹிட் ஃபிலிம்ஸில் வந்து நான் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவருடைய முழு நீள ஒரு 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 ஹீரோவாக வந்து நடித்து அதுக்கு நான் ஒர்க் பண்ணுற படம் இது. ஸோ அதனாலே இன்னும் கேர் வந்து இன்னும் அதிகமாச்சு. அண்ட் அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர் ரசிகர். அண்ட் ஒவ்வொரு பாடல் வந்து பண்ணும்போதும் சரி, அவர் நிறைய சாங் ரெஃபரன்ஸ்லாம் வந்து பேசும்போதும் அவர் வந்து பாடி காமிக்கும் போதும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் தான் நிறைய பாடி காட்டுவார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு பழமைக்கு வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் வந்து ஒவ்வொரு சாங்கோட டியூன் மேக்கிங்கில் இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்கஸ்ட்ரேஷன் சவுண்ட் சைட்லேயும் வந்து அந்த ஒரு பழமை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய மெனக்கெடல் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட 100 மியூசிஷியன்ஸ்க்கு மேலே இந்த ஒரு டோட்டல் இந்த சவுண்டுக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதில் சாங்ஸ் வந்து எழுதின புலமைப்பித்தன் ஐயா அவர்களுக்கும் அதே மாதிரி விவேகா சாருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த சவுண்டுக்கு பின்னாடி இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும், டெக்னீஷியன்ஸ்க்கும், முக்கியமாக சவுண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. முதல்ல இந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு படம் இந்த காலகட்டத்தில் ஏன் தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். தயாரித்த திரு அகோரம் பிரதர்ஸுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து அவர் செட்டே என்ன அது சொல்கிற, இது என்னதான் வடிவேலு தான் அந்த செட்டு, அவரை நம்பித்தான் இந்த படம், அவரை சுற்றி இருக்கிற கதை தான் நாங்கள் எல்லாருமே. யுவராஜை பற்றி சொல்லணுன்னா, யுவராஜ் இஸ் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். வந்து 8 அமைச்சர்கள்னு வந்து பாலா சொன்னார், 8 டார்ச்சர். நாங்கள் 8 பேருமே ஆளாளுக்கு பிடிச்சி இழுத்துருப்போம், எப்படியோ சமாளித்து கொண்டு வந்து கரை சேர்த்துட்டாரு. அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணிகிட்டு இருந்தார். இந்த 3 வருஷ இடைவெளி வந்து வடிவேலுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா எத்தனை வருஷம் வந்து ஓடிட்டே இருந்தாப்புல, அது கொஞ்சம் மூச்சு இழுத்து முடித்து திருப்பி நல்ல சுவாசத்தை நல்ல காற்றை சுவாசிக்கிறதுக்கு இந்த இடைவெளி மிக சரியான இடைவெளியாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் அவர் தேர்ந்தெடுத்த கதை பாருங்கள், மற்றவங்கள்லேருந்து தான் வித்தியாசப்படணும், தான் நடிக்கிற படமும் வித்தியாசப்படணும், திருப்பி ஹீரோவை நடிக்கிறாரு அது வித்தியாசப்படணும், அதோட எல்லா விஷயமும் வித்தியாசப்படணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரிய கதையை தேர்ந்தெடுத்து அதில் கரெக்டான ப்ராப்பரான டெக்னீஷியன்ஸ் ராம்நாத் ஷெட்டி, ஆர் உதாஸ் அவர்கள் இவங்களெல்லாம் போட்டு இந்த மாதிரி படத்தை வந்து ஒரு அசம்பிளிங் பண்ணுறதுக்கே ரொம்ப இது. போகிற போக்கில் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நாட்டு வெடிக்கை உண்டை நடுக்கூடத்தில் போட்டு போயிடுவாங்க. அப்படியே டக்குன்னு போட்டு போயிடுறாங்க, டக்குன்னு ஒரு குழப்பம் ஆகும், அப்புறம் வந்து நிதானம் இருக்கும், திருப்பி தெளிவும், திருப்பி இதுவாகும். அப்படின்னு வந்து கொஞ்சமாக அடிமேல் அடி வச்சு ஒவ்வொரு மூமெண்ட்டும் வடிவேலோட உன்னதமான உழைப்பு. அதான் தம்பி இவர் சொன்னது மாதிரி, கிருஷ்ணமூர்த்தி சொன்னது மாதிரி, அந்த சினிமாவை அவர் சுவாசிக்கிறார். வடிவேலு வந்து அப்படியே வேறு எதுவுமே அவர் கண்ணு முன்னாடி தெரியாது. சினிமாவை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி மண் சார்ந்த கலைஞனை அழிக்கவே முடியாது. யாரும் வந்து அவர் ஒதுக்கிட்டார் அவராக இருந்திருக்காரே தவிர, அவர் எப்போ வந்தாலும் அதே கைத்தட்டலோட அதே வரவேற்போடு இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். முக்கியமாக இந்த மாதிரி படங்களுக்கு இசைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த இசையை வந்து இமான் சார் வந்து உண்மையே சொல்லப்போனால் எங்கள் மாதிரி பழைய டைரக்டர்களுக்கும் சரி, இப்போ உள்ள யூத் டைரக்டர்களுக்கும் மிகப்பெரிய பிரிட்ஜு இமான் சார். ஏன்னா அவர் இந்த பக்கம் நான் எங்களை மாதிரி ஆளுங்க போய் கேட்டாலும் சாங் போட்டு தராரு, இந்த மாதிரி யுவராஜ் மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கும் போட்டு தராரு. அதே மாதிரி
இந்த மற்ற இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் ஓடுற இளைஞர்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் அவர் சாங் போட்டு தராரு. அது வந்து ஒரு தனி கலை. அது வந்து அந்த பிரிட்ஜாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் புலவரும் திரு விவேகா அவர்களும் வந்து அருமையான சாங் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு பெரிய ஒரு எல்லா குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதே போல் வடிவேலு, ப்ளீஸ் 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 இந்த இடைவெளி இன்னொரு தடவை உன் வாழ்க்கையில் வரவே கூடாது. இன்று தொடங்கும் இந்த ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். வணக்கம்.